போகாது உன்னோட ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக உங்கள் பிக்கோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் பிக்கோ வந்து ஆட் பண்ணி இப்படி ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ எடிட் வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு 2 மாதம் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப்லிக் பார்த்தா இன்ஸ்டாவோட பையில் வந்து இருக்கும். கூட அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தா இருக்கீங்கன்னா ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் ப்ரெசென்ட் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்கிற ஷார்ட் வீடியோ வந்து இருக்கு பாருங்கள். பார்த்து வந்து ஃபைன் பண்ணி புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க்ஸ் வந்து ஆக்டிவ் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து இமேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கும். அது வந்து எஃபெக்ட்டுக்கான லேயர் தான். நீங்கள் வந்து இந்த லேயர் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி வந்து ரீப்ரசென்ட் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஃபோல்டர் வந்துக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. ஓகே, இந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் ஆள் பார்த்தா 3 சர்க்கிள் அது கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணி அதை கிளிக் பண்ணால் இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப் 1 இருக்குது அது லேயருக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இந்த குரூப் எண்ட் வரையும் அது வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ணிங்க. இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எக்ஸ்பெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆகிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பெண்ட் வந்து ஆகிடுச்சு. இப்போ கீழே இமேஜ்னு ஒரு லேயருக்கு பாருங்கள். அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் வந்து போய்ட்டு காப்பி லேயர்ன்ற ஆப்ஷன் இப்போ லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்து மேலே பார்த்தா டிலேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டிலேட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா பேசன் சைடில் சொல்லிட்டு ஸ்மாலாக யாராக இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த கலர் ஆப்ஷனையும் அந்த டைம் ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒயிட் கிளிக் பண்ண ஒயிட்டில் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் பேசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து அந்த லேயருக்கு வந்து செட் ஆகிடும். ஓகே, இது மாதிரி செட் ஆகி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வந்து பண்ணால் மேலே ஒரு குரூப் 1 ஒரு லேயருக்கு பாருங்கள். அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் மாஸ்க் வந்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயரில் வந்து அது வந்து மாஸ்க் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போனால் கீழே வந்து ரவுண்ட் ரேஜ்னு ஒரு லேயருக்கு பாருங்கள். அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. இல்லை லாஸ்ட்டோட ஸ்க்ரோல் பண்ணலாம் இருங்க, அது அங்கேயே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 3 ஸ்டூடெண்ட் புக் மார்க் வந்து போய்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிக் வந்து ஆட் பண்ணல ஒரு பிக்கை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் டு புக் மார்க் வந்து கட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பிக் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கட் பண்ணிங்க. நான் ஒரே பிக்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து மட்டும் பண்ணிடுறேன். மற்ற 2 லேயர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். அந்த 2 லேயர் எஃபெக்ட் வந்து எப்படி நீங்கள் மூவ் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட் வந்து இமேஜ் வந்து கட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே பார்த்தா இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயருக்கு பாருங்கள் 4:21 இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு இந்த லேயர் வந்து காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி லேயர் வந்து காப்பி எடுத்துகிட்டு மேலே நீங்கள் நியூ ஒரு லேயர் ஆட் பண்ணி அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு அதே லேயர் காப்பி வந்து போய்ட்டு கீழே பார்த்தா பேசன் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக யாராக இருக்கா அந்த யாராக வந்து கிளிக் பண்ணிங்க. கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் கிளிக் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பண்ணிங்கன்னா 6:04 இங்கே ஒரு க்ரீன் கலர் லேயருக்கு பாருங்கள். அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் மேலே இருக்க எல்லா லேயரும் வந்து சூஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க. செலக்ட் வந்து பண்ணிட்டு சேம் லேயர் காப்பியில் போய்ட்டு பேசன் ஸ்டைல் பார்த்து ஸ்மால் லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேசன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணால் சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்ட் ரேஜுக்கான லேயருக்கு பாருங்கள். அது லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி டாப்பில் விட்டுருங்க. டாப்பில் விட்டு அந்த சிசிக்கான ஐ ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு பர்ஃபெக்டாக வந்து சிசி வந்து செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே பார்த்தா வெப்சைட் ஆல் பார்த்தா செட்டிங் லேயர் பண்ண பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்து பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆஃப் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.